வணக்கம் நண்பர்களே, சிம்பிளான சாம்பார் ரெசிபி பார்த்துருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு அதில் 2 தக்காளி, மஞ்சத்தூள், எண்ணெய், வெந்தயம் சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதனால் ரவுண்டாக முள்ளங்கியை கட் பண்ணி கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலருக்காக நம்ம காஷ்மீரி தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம விசில் விட போகிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதையும் நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில்லே காய் நல்லா வெந்துடும். இப்போ தனியாக இது ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயில் சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா சேர்த்து நல்லா வணக்கிட்டு நம்ம இந்த சாம்பாரோட கொட்டிட்டு ஒரு கொதி விட்டோன்னு இறங்கிட்டோம்னா சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.